நம்ம தமிழ் ஹீரோக்களை அடிச்சு துவம்சம் பண்ணி தேசிய விருதை தட்டி தூக்கிட்டு போன நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அர்ச்சனா. தமிழ்ல பல படங்களுக்கு ஹீரோயினா நடிச்சு நம்ம தமிழ்ல ஒரு டாப் ஹீரோயினா இருந்தவங்க தான் அர்ச்சனா. தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட வேற இண்டஸ்ட்ரிக்கு போய் அங்கேயுமே ஒரு டாப் ஹீரோயினா இருந்திருக்காங்க. இதுக்கு இடையில தான் இயக்குனர் பாலு மகேந்திரா இயக்கிய 1988ஆம் ஆண்டு வெளியான வீடு படத்துல இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எதிர்பார்த்ததை விட பயங்கரமா அர்ச்சனா அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. சிறந்த நடிகை அப்படின்ற தேசிய விருது இவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதே வருஷம் பிலிம்பேர் அவார்டும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகை லட்சுமி. இப்ப இருக்கக்கூடிய நிறைய ஆக்ட்ரஸ் ஒரு பெண் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி எடுத்து நடிக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம பாராட்டிட்டு இருக்கோம். ஆனா லட்சுமி அதெல்லாம் 70s 80sலயே பண்ணிட்டாங்க. தமிழ் சினிமால பெண் கதாபாத்திரத்தை மையமா வச்சு எடுக்கப்படக்கூடிய படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்க ஆரம்பிச்சதே லட்சுமி தான். 1977ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துல நடிச்சு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது இவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரண்யா பொன்வண்ணன். நடிகை சரண்யா பொன்வண்ணன் ஆரம்ப காலகட்டத்துல நிறைய படங்கள்ல நடிச்சு நிறைய வெற்றி படங்களையும் கொடுத்திருக்காரு. ஆனா டைரக்டர் பொன்வண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா சில ஆண்டுகள் அவங்க சினிமால நடிக்காம இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இதுக்கு இடையில தான் டைரக்டர் சீனு ராமசாமி இயக்கத்துல விஜய் சேதுபதி உள்ளிட்டோர் நடிப்புல வெளியான தென்மேற்கு பருவக்காற்று படத்துல அம்மாவா நடிச்ச சரண்யா பொன்வண்ணனுக்கு சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதே கிடைச்சிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகை ஷோபா. குழந்தை நட்சத்திரமா நம்ம தமிழ் சினிமால அறிமுகமாகி அதுக்கப்புறமா பல படங்கள்ல ஒரு ஹீரோயினா நடிச்சு ஒரு உச்சத்தை தொட்டவங்க தான் நடிகை ஷோபா. இன்னைக்கு இவங்க மறைஞ்சிருந்தாலுமே நம்ம தமிழ் சினிமால என்னைக்குமே ஷோபாக்கு ஒரு நீங்காத இடம் இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க நிறைய படங்கள்ல ரசிகர்களை கவர்ந்தெழுத்திருக்காங்க. இந்த நிலையில 1979ஆம் ஆண்டு டைரக்டர் துரை எழுதி இயக்கிய பசி அப்படின்ற ஒரு படத்துல ஷோபா நடிக்கிறாங்க. இந்த படத்துல யாருமே பார்க்காத புதுவிதமான ஷோபாவை மக்கள் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட ஆக்டிங் பக்காவா இருந்துச்சு. இதுக்காக தான் சிறந்த நடிகைக்கான தேசிய விருது இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சுகாசினி. 1985ஆம் ஆண்டு வெளியான சிந்து பைரவி படத்துல நடிச்ச சுகாசினிக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது கிடைச்சிருக்கு. டைரக்டர் பாலு மகேந்திரா எழுதி இயக்கிய இந்த படம் அந்த காலகட்டத்துல 100 நாட்களை கடந்து திரையரங்கல்ல ஓடி இருக்கு. இந்த படத்துல சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதும் இளையராஜாக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த பாடகிக்கான தேசிய விருது சித்ராவுக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த அளவுக்கு அவார்டுகளை குவிச்சிருக்கு அப்படின்னா சிந்து பைரவி படத்தை நம்ம பார்த்தே ஆகணும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரியாமணி. டைரக்டர் பாரதி ராஜா இயக்கிய கண்களால் கைதிசை திரைப்படத்தின் மூலமா தமிழ்ல ஹீரோயினா அறிமுகமான நடிகை தான் பிரியாமணி. அதை தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல இண்டஸ்ட்ரிக்கு போய் எல்லா இடத்துலயுமே சக்சஸ்ஃபுல் ஹீரோயினா இருந்திருக்காங்க. இவங்க டைரக்டர் அமீர் இயக்கத்துல 2007ஆம் ஆண்டு வெளியான பருத்தி வீரன் படத்துல ஒரு ஆக்டிங்க பண்ணிருப்பாங்க பாருங்க. அப்பா வேற யாராலையுமே அதை பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு பிரியாமணி அதுல தூள் கிளப்பியிருப்பாங்க. இந்த படத்துக்காக தான் சிறந்த நடிகைக்கான தேசிய விருது பிரியாமணிக்கு கிடைச்சிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அபர்ணா பாலமுரளி. மலையாள நடிகையான அபர்ணா பாலமுரளி தமிழ்ல 8 தோட்டாக்கள் படத்தின் மூலமா தான் ஒரு ஹீரோயினா அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறமா நடிகர் சூர்யாவோட நடிப்புல வெளியான சூரரை போற்றுல பொம்மி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க. எந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருப்பாங்க நமக்கே நல்லா தெரியும். இந்த படத்துல நடிச்சதுக்காக தான் சிறந்த கதாநாயகிக்கான தேசிய விருது இவங்களுக்கு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துக்காக சிறந்த நடிகர், சிறந்த மியூசிக் டைரக்டர், சிறந்த படம் அப்படின்னு கிட்டத்தட்ட 5 தேசிய விருதுகள் சூரரை போற்று படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.